மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சன்சைன் A3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். நியூசிலாண்டில் வந்து என்னென்னமோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து நியூசிலாண்டில் ரொம்ப ஃபேமஸான, அதுவும் நியூசிலாண்டில் 19வது இடத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே இது நியூசிலாண்டில் ஃபேமஸாக இருக்கிற கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமான இருக்கிற ஒரு இடம் தான் வந்து வாங்கோனி. வாங்கோனி அப்படின்றது வந்து மௌரி நேம் தான், இங்கிலீஷ் நேம் கிடையாது. இப்போ வந்து நம்ம அந்த டவர்கிட்ட வந்தாச்சு. இந்த டவரோட பேர் வந்து டியூரி ஹில் வார் மெமோரியல் டவர். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வாங்கோனியில் இருக்கிறதுலே வந்து டாலஸ்ட் பில்டிங் வந்து இந்த டியூரி ஹில் டவர் தான். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டவர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். டவரை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து மேலே போயிடுவாங்க. பட் நான் வந்து ஒரு 20 நிமிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இதோட டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து 176 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இந்த 176 ஸ்டெப்ஸையும் நம்ம கடந்து மேலே போனால் அதுக்கு இடையில அந்த பிட்வீனில் விண்டோலாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வியூவை வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. மேலே போனோம்னா டாப்க்கு போனோம்னா ஃபுல் வியூவையும் வந்து சூப்பராக வந்து பார்க்க முடியும். டவர் வந்து 1925 வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து 513 பேர் வந்து இளைஞர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதனால அவங்களோட நினைவாக தான் வந்து இந்த டவரை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. டவர் வந்து வாரில் இறந்து போனவங்க நினைவாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கடல் மண் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாறையை வந்து ரெண்டாக பொழந்து அதோட பீஸ் எல்லாம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சிமெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் இந்த டவரை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. வந்து மேலே ஏறும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே போய் பார்க்குறாங்க. ஸோ யாருக்குமே வந்து மூச்சு திணறல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து விண்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த விண்டோவில் இருந்து நீங்கள் எந்த சைடு எந்த வியூ, இப்போ ஒரு 10 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறுனீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும், அதுக்கு மேலே வந்து இன்னொரு விண்டோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு விண்டோவில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ வந்து வேறு வேறு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து கொஞ்சம் மரமாக இருக்கும், அந்த சைடு வந்து ரிவர் போகிறது வந்து தெரியும். ஸோ எல்லா வியூவையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறும்போது பார்த்துட்டே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாரிஸில் வந்து அந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அதோட வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த டவருக்கு மேலே வந்து லவ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் வந்து போட்டிருக்காங்க எல்லாரும். இருந்து வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஹோல் வாங்கோனியுமே வந்து பார்க்க முடியும். பட் ஸ்பெஷலாக வந்து இந்த விண்டோவில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது கீழே வந்து டியூரி ஹில் எலவேட்டர் ஒன்று இருக்குது, அது வந்து தெரியும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எலவேட்டர். இங்கேருந்து வந்து அந்த எலவேட்டரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது, அதை கூட வந்து நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் மேலே ஏற முடியலைன்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. நம்ம வேணும்னா இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். வந்து 176 ஸ்டெப்ஸையும் வந்து ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே வந்து நான் லவ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை பற்றி இப்போ பார்ப்போம். டவரை வந்து கட்டி ஃபினிஷ் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காண்டி அந்த கம்பியை வச்சு கட்டியிருக்காங்க ஹோலா. இங்கே தான் வந்து எல்லாருமே அந்த லாக் வந்து போட்டிருக்காங்க. 2 கப்பிள்ஸ் இல்லைன்னா லவ்வர்ஸ் 2 பேர் சேர்ந்து அவங்களோட நேம் பேட்ச் போட்டு இங்கே லாக் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஃபஸ்ட்டு லாக் வந்து யார் போட்டா எப்போ போட்டா அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரி இல்லை. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து ஒரு லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரிஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வந்து லாக் வந்து பாரிஸில் தான் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. பாரிஸில் வந்து எல்லோரும் வந்து ஆயிரக்கணக்கான லாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் வந்து செகண்ட் லெவலில் இருக்குது. இங்கே வந்து 500க்கு மேலே வந்து லாக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோவா அக்யூரேட்டாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்னும் யாரும் சொல்லலை, நானும் எண்ணி பார்க்கல. வந்து நிற்கிறதுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்பேஸ் இருக்காது, ஏன்னா அது சர்க்கிளான ஒரு ஏரியா இல்லையா, அதனால அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே இறங்கிடுவாங்க. இந்த வியூவெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேருந்து எல்லாமே வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நான் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறனால என்னால் இவ்வளோ தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. லாக்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து துரு பிடிச்சிருக்கு. அதில் வந்து நேம் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. சில பேர் வந்து ஒரே இதில் வந்து 2 லாக்கு 3 லாக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ நிறைய லாக்ஸ் இருக்குது. இதை பார்த்தா 500 இருக்கிற மாதிரி தெரியலை, அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ் மேலே எப்படியோ நம்ம ஏறி வந்தாச்சு.
கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸி தான், அது வந்து அவ்வளோவா தெரியாது. பட் மேலே ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. வந்து இருக்கிற சூப்பரான வியூவை வந்து பார்த்தாச்சு. இங்கே இருக்கிற டவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற லாக்ஸோட ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கீழே இறங்கலாம். கீழே இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக இறங்கலாம். மேலே ஏறி வந்த மாதிரி படப்படன்னு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இறங்கலாம். நம்ம கீழே இறங்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதாவது கொஞ்சம் இருட்டிருச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து உள்ளே ஏறாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா உள்ளே வந்து அவ்வளோவா வெளிச்சம் இல்லை, இந்த மாதிரி விண்டோ இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வெளிச்சம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருட்டிரும், அதனால அங்கே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அந்த எலவேட்டர் இருக்குல்ல, அந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம போகிறோம். இப்போது அங்கேருந்து அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வெளியே போகும்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்போங்க. வீட்டில் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இப்போ வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் இவ்வளோ நேரம் வந்தாச்சு, நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துட்டே போகணும், எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டயர்டாயாச்சு, ஸோ மேலே ஏறினது போதும், இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கே இருக்கிற வியூவெல்லாம் வந்து அந்த விண்டோ வழியாகவும் பார்த்துட்டு தான் இறங்கினேன். மாதிரி இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து எந்த கேட்டகிரி, அதாவது நீங்களும் என்ன மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆளா, இல்லை வந்து ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிஃப்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டு வந்து 1919 வந்து கட்டியிருக்காங்க. அந்த டியூரி ஹில் டவர் இருக்கு இல்லையா, அது வந்து 1925 வந்து கட்டினாங்க. பட் அதுக்கு பிஃபோராகவே வந்து இந்த லிஃப்ட்டை வந்து இங்கே கட்டியிருக்காங்க. இந்த லிஃப்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இது மலைக்கு மேலே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஈஸியாக வந்து கீழே இறங்கி போகிறதுக்காண்டி லிஃப்ட்டை வந்து இங்கே கட்டியிருக்காங்க. அதான் லிஃப்ட்டு இங்கே இருந்தாலும் இப்போ சடனாக நான் வந்து மேலேருந்து இப்போ கீழே போகணும் அப்படின்னா நானாக போய் ஆப்ரேட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் வந்து இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ சப்போஸ் நான் அங்கே போகணும் அப்படின்னா அவங்க தான் வந்து லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. வந்து ஃப்ரீ கிடையாது இந்த லிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது. பெரிய ஆளுங்களுக்கு வந்து $2 சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன ஆளுங்களுக்கு வந்து $1 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போகும்போது வந்து சைக்கிள் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து லிஃப்ட்டு தான், பட் பார்க்குறதுக்கு வந்து லிஃப்ட் மாதிரி இருக்காது. ஒரு சுரங்கப்பாதை சொல்லுவாங்களா, அந்த டனலுக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து நாங்கள் போகிற டைமில் வந்து க்ளோசிங் டைமு, ஸோ என்னால் வந்து உள்ளே போய் காமிக்க முடியலை. பட் அதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் மேலே ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஏறி வந்த உடனே இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரிவர் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதுவே நம்ம அங்கேருந்து பார்த்தோம், இப்போ டியூரி ஹில் டவரில் இருந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த லிஃப்ட்டில் இருந்து இப்போ நம்ம அந்த டவரை வந்து இங்கேருந்து பார்க்க முடியும். அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். நியூசிலாண்டில் பொதுவாக வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எந்த பிளேஸ்லேருந்து பார்த்தாலுமே ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸு. அது எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து க்ரீனரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே வந்து க்ரீனரிஸ் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். இந்த இடத்த பார்த்தாலும் போன இடத்த பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற எந்த இடத்த பார்த்தாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து மவுண்ட் விக்டோரியா லுக் அவுட்டை பற்றி நம்ம போட்டிருந்தோம். பட் அங்கேருந்து நம்ம பார்க்குறதும் இதே மாதிரி லுக் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இங்கேருந்து இப்போ பார்க்கும்போதும் அதே மாதிரி லுக் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சீ இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து ரிவர் இருக்குது. பட் இந்த டவர் இதெல்லாம் கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பிளேஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி தெரியுது. இதெல்லாம் இந்த 2 பியூட்டிஃபுல் பிளேஸையும் வந்து நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அது நான் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிறல, உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். எனக்கு இது வந்து ஒரு லெசன். ஏன் அப்படின்னா, நம்ம போகும்போது நம்ம நேச்சரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதோட தான் போவோம். அதே மாதிரி தான் அந்த டவரை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்தோம். பட் இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பாருங்கள், அந்த போர்டில் அதோட ஹிஸ்ட்ரியும் இப்போ தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி வந்து இப்போ கிட்ஸும் வந்து அதை ரீட் பண்ணிட்டு தான் வந்து மேலே போவாங்க. அவங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல லெசனு. இதை பற்றி கேட்கும்போது அவங்களே வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து சொல்லுவாங்க.
கிட்ஸு வந்து நேரில் வந்து பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இது. ஸோ அவங்களுக்கு வந்து மறக்காது. எப்பயுமே இதோட ஹிஸ்ட்ரியும் ஞாபகம் இருக்கும், இந்த பிளேஸும் வந்து ஞாபகம் இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்கில் வந்து கிட்ஸை வந்து கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்புறோம். அவ்வளோதான், வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைய பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நியூசிலாண்டில் இருக்கிற குட்டி குட்டி பிளேஸை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் vlogs எல்லாம் உங்களுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள். Until then, டாட்டா, பை பை. Subscribe to Sunshine. Feel the best time. Bye.